Good morning, everybody. Welcome to ECTRA today. ECTRA Market Today by ECTRA TR Arulrajhan. So, இன்னைக்கு 12th May 2023 pre-market information நம்ம குயிக்கா பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பிஹேவியர் தான் பார்க்குறோம். இதில் டவ் ஜோன்ஸ் S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா 0.66 0.17% இறங்கி தான் பார்க்குறோம். நாஸ்டாக் வந்து மார்ஜினலி 0.18%. இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எதிர்பார்த்தது விட கொஞ்சம் குறைவான அளவு இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கறதுனால அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கவர்மெண்டோட டெட் சீலிங் விஷயம் அப்படின்றது வருஷம் நடக்கிற ஒரு டிராமா மாதிரி பார்க்கப்படுகிறது. அதனால அது எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு தான் நம்ம மற்ற விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. பட் இப்போதைக்கு ஒரு ஸ்லகிஷ்னஸ் வந்தாச்சு அமெரிக்கன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதை ஒட்டி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி எல்லாம் டவுன்ல தான் இருக்கு. பட் நிக்காய் ஜப்பான் சந்தை மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்தில் இருக்குது. மற்றது எல்லாமே ஹாங்காங்கோட ஹாங்செங், சவுத் கொரியா, காஸ்பி, சீன ஷங்கை, தாய்வான் எல்லாமே சற்ற இறக்கத்துடன் வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய சந்தையினுடைய இண்டெக்ஸ் நிஃப்டி ஆனது சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியாக வியாபாரமாகிறது. அது பார்த்தீங்கன்னா 60-70 புள்ளிகள் மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்னு தான் இருக்கு. பட் திஸ் கேப் டவுன் மைட் பி பாட் இன் டூ. அதனால இந்த இறக்கம் அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவலுக்கு அருகாமையில் இருக்கிறது. இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு லெவலா பார்க்கப்படுகிறது. அதனால இந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் வரலாம். பட் அது உடைக்கப்பட்டால் நல்ல இறக்கமும் வருவதற்கான வாய்ப்பு. நிஃப்டியோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 350 போட்டிருக்கோம் இல்லையா, அது நேற்றுக்கு பிரேக் பண்ணுச்சு. ஆனா அந்த பிரேக் பண்ணி அது மேல சஸ்டெயின் ஆக முடியல, திரும்ப கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ 300 கீழே மூவ் ஆயிடுச்சு. அதே சமயம் சப்போர்ட் லெவல் கொஞ்சம் மேலே ஏறிட்டே இருக்கு இல்லையா. முன்னாடி நாங்கள் 17,750 கிட்ட, சாரி 18,750 கிட்ட இருந்தது. பட் இப்போ 18,000க்கு நம்ம இப்போ அப் பண்ணியிருக்கோம். ஆக இப்போ நேரோ டவுன் ஆகிட்டே இருக்குது. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேரோ டவுன் ஆகிட்டே இருக்குது. So there is a big event, Karnataka election results tomorrow. So அதை பேஸ் பண்ணி கூட there could be a larger move on Monday. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓப்பன் பொசிஷன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கொஞ்சம் ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஒரு காஷனாக சொல்லலாம். நிஃப்டி பேங்க் இன்னும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணல, 44,300. ஓகே, இன்னும் 700-800 பாயிண்ட்ஸ் கேப்லேயே தான் இருக்குது. இதெல்லாம் உடைக்கும் போது நியூ ஹையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் இல்லை. 10-year பாண்டில் 3.38, டாலர் இண்டெக்ஸ் பாண்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கு, 102.08. பிரெண்ட் க்ரூட் வந்து கொஞ்சம் ஏறுது, கொஞ்சம் இறங்குது, $77 per barrel இருந்து 74.8 குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். கோல்டும் அது மாதிரி மார்ஜினலி டவுன், $2,030, $2,010 per ounce விழுந்திருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வலிமை குன்றி வருவதை பார்க்குறோம். ஸோ 81 ரூபா 80 பைசா ரேஞ்சில் இருந்து இப்போ 82 ரூபா 9 காசு அப்படின்றது கடந்த சில தினங்களாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில் பயிரா இருக்கிறாங்க. அதனாலதான் மார்க்கெட் மேல நிக்குது. ஸோ நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா 837 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டேஸ் ஆன ஒரு மைனர் செல்லிங் சொல்லக்கூடிய வகையில் ஒரு 200 crores செல் பண்ணியிருக்கிறதாவும் நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 2 மணிக்கு நடக்குது. இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தமிழில் கொண்டு போகிறோம் இதை. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் நண்பர் உறவினர் எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி உள்ள வந்துட்டோம் சார், ஒரு எப்படி வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்களுக்காக ஒரு என்ட்ரி எக்ஸிட் பிளான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50ல கூடிய 50 நிறுவனத்தில் ஒரு 10 நிறுவனங்கள் இங்கே தேர்வு செய்யுங்க. ஆக்சுவலா ஒரு நிறுவனத்துக்கு 3 மாதத்துக்கு 499 ஃபீ. பட் இப்போ உங்களுக்கு 90% டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதுனால 10 நிறுவனத்தை தேர்வு பண்ணீங்கன்னா இது 499 பதிலாக வெறும் 499ல பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவ் அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் பார்க்கப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலா சொல்றதா அப்படின்ற இல்லை ஒரு ஸ்பின்னிங் டாப்லேயே கேட்டகரைஸ் பண்றதான்றதுதான். ஏன்னா 3 கேண்டிலுமே கடந்த தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஏற்றம் இல்லை, இறக்கவும் இல்லை. ஸோ லுக்கிங் ஃபார் அ பிகர் மூவ், இதுல இருந்து ஒரு அப்சைட் டவுன் சைட் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆல்சோ மே பிளே அ ரோல். அதனால நம்ம கவனமா இதை பார்க்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.